வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாவக்காய் வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஐயோ பாவக்காயா அப்படின்னு சொல்கிற நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புளிக்குழம்பு செஞ்சு கொடுங்க. 100% கசப்புத்தன்மை போகும்னு சொல்ல மாட்டேன், 90% கசப்புத்தன்மை எடுத்துரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிக்குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 டம்ளர் ஃபுல்லாக மோர் எடுத்துக்கோங்க. மோர் எடுத்துகிட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள் இது ரெண்டும் போட்டு கலந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பாவக்காய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பேர் அளவுக்கு செய்கிறேன், அதனால் ஒரு பாவக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மேலே இருக்க தோலை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக சீவி விட்டுருங்க. சீவி விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கொட்டை, இந்த விதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மோரில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இதை அப்படியே போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம விட்டுறோம். அப்போ இதில் ஒரு 70 to 80% கசப்புத்தன்மை நம்மளுக்கு போயிடும். அதுக்கப்புறமா அடுப்பில் நல்லா ஹெவி பாட்டம் பேனாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இங்கே ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா பாவக்காய், அதை நல்லா மோரில் இருந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு இதை நம்ம அந்த பேனில் போட்டுரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா திருப்பி பரட்டி விட்டுட்டா ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா அது வறுபட்டுடும். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக வந்துடும். அந்த டைமில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பாவக்காவை வெளியே எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே இதில் கொஞ்சமாக ஒரு 4 வெந்தயம் வாசத்துக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 7 to 8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு கை சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் போட்டு நீங்கள் உரலில் தட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை மிக்சியில் கரெக்டாக ஒரே ஒரு 2 செகண்ட் திருவி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டுக்கோங்க. பேனில் போட்டுட்டு அது கூட ஒரு 2 to 3 தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இது எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா நல்லா குக் ஆகணும் இல்லையா, அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் ஒரு ஆரஞ்சு பழ சைஸ் அளவு நல்லா பெரிய அளவு பாலாக புளி எடுத்துகிட்டு அதை நல்லா கெட்டியாக கரைச்சி அதையும் இதில் ஊற்றிக்கோங்க. கூட வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கட்டும். ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பாவக்காய், அதையும் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது தெரியும். இந்த டைமில் நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுட்டு வேணும்னா கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடும்போது கொஞ்சம் சூடாக சாதத்தை போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பாவக்காய் குழம்பு ஊற்றி கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டு சர்வ் பண்ணணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.